ஒரு ஆசனம் மூலமா வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதாவது வெறும் ஒரு ஆசனம், அதாவது இந்த ஒரு ஆசனம் பண்ணா உங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராது அப்படின்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஸோ பேசிக் சீக்வன்ஸ் மர்ச்சரி ஆசன். ஓகே. ஸோ இந்த மர்ச்சரி ஆசன் பார்த்தீங்கன்னா, அது எல்லாராலையும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது பண்றனால உங்களோட ஸ்பைனோட ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து நெக் நெக் இஷ்யூஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் அண்ட் லம்பர் ஸ்பாண்டிலைசிஸ் அது வந்து ரொம்ப ஃபேன்சியாக எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ என்ன எதனால இது வருது அப்படின்னா, நம்மளோட போஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நேரம் ஒரே போஸ்டர்ஸில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம இருக்கிறனால உங்களோட ஸ்பைனோட மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான போஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த கேட் கவ் போஸ், புஜங்காசன், சேதுபந்தாசன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட க்ளூட் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கா. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு இப்போ இந்த லம்பர் ரீஜன் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜிங் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய நான் கேள்விப்படுறேன். ஸோ லோயர் பேக் பெயின் இருக்குங்கிறது. ஸோ அப்போ இந்த சேதுபந்தாசன் பிரிட்ஜ் போஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த லோயர் பேக் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அந்த லோயர் பேக் பெயின் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பேசிக் சீக்வன்ஸ் உங்களோட ஸ்பைனோட மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளை டெய்லி வந்துட்டு நம்ம எப்படி வந்து குளிக்கிறோம், சாப்பிட்றோம், ப்ரஷ் பண்ணுறோம், ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான சீக்வன்ஸும் நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைலில் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஆர்த்தோ போயிட்டு ட்ரீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ண முடியும்.